காம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் நம்ம போடல. ஜஸ்ட் அந்த ஏரோ மார்க் மட்டும் போட்டோம். நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஆர்பிட்டோட டயகிராம் என்ன வந்தது? இப்படி 2 ஷேப் போட்டுட்டு, ஒரு ஏரோ மார்க் போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன போட்டோம்? திரும்ப ஒரு லைன் எடுத்துட்டு ஏரோ மார்க் போட்டு, திரும்ப இப்படி ஒரு கர்வ் போட்டு, இப்படி போட்டு, இந்த மாதிரி வந்து, இங்க வந்து, இது என்னது? இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். x1 dash ஸ்டார் x2 பிளஸ் x1 ஸ்டார் x2 dash. இதனோட வேல்யூ என்னது? x1 சர்க்கிள் பிளஸ் x2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடோட டயக்ராம் போட்டோம். இது லெஃப்ட் சைடு டயக்ராம். அப்போ ரைட் சைடுக்கு டயக்ராம் வேணும்ல, அந்த ரைட் சைடோட டயக்ராம் தான் இது. மேபி இதை கேட்கலாம், பார்த்துங்க. ரைட் சைடோட டயக்ராம் தான் இது. ஸோ இது எப்படி போடுறாங்க பாத்துங்க. 2 காம்பினேஷன், x1 காம்ப்ளிமெண்ட் x2. காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் x1 x2 நம்ம இங்க போட்டுருவோம். x1 x2ங்கிறது என்னது? ஒரு லைன் போட்டுருவோம். இந்த டயக்ராம் தான் எக்ஸ்பிளைன் பண்றேன், வேற எதுவுமே பண்ணல. x1 x2ங்கிறது ஒரு லைன் போட்டுட்டோம். சரிங்களா? x1க்கு ஒரு லைன், x2 லைன். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? x1 டேஷ் காம்ப்ளிமெண்ட்டும் x2 டேஷ் காம்ப்ளிமெண்ட் வேணும். கரெக்டுங்களா? அவன் பாருங்க, இங்க பார்த்தது பாருங்க, காம்ப்ளிமெண்ட் வேணும்ல. அப்புறம் காம்ப்ளிமெண்ட்னா நம்மளுக்கு தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டா அதான் நம்மளுடைய என்னது? காம்ப்ளிமெண்ட். அதுதான் நம்மளுடைய காம்ப்ளிமெண்ட். அப்ப என்னது? இந்த 2 x1 ஓட காம்ப்ளிமெண்ட்டும் x2 ஓட காம்ப்ளிமெண்ட்டும் சேர்த்துறது என்னது? அண்ட் ஆபரேட்டர் வருது, அதாவது ஸ்டார் ஆபரேட்டர் வருது. அப்ப இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி போட்டுருங்க. அப்ப இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி போட்டா என்னது? அண்ட் ஆபரேட்டர்ல வருது. அதனால இதை டிரா பண்ணிக்கிறோம். அண்ட் ஆபரேட்டர் வரனால தான் இதை டிரா பண்றோம். அப்ப இது வெளியே வரும். வெளியே வந்து இதனோட வேல்யூ என்ன? x1 டேஷ் x2 வந்துருச்சு. ஸோ அந்த ஆப்ரேட்டர் முடிஞ்சது. ஸோ அடுத்த ஆப்ரேட்டர் என்ன வேணும்? x2 டேஷ் வேணும். x2 டேஷ் வேணும். x1 அப்படியே இருக்கும். சரிங்களா? அப்போ x2 டேஷ் வேணும்ல. அப்போ அதுக்கு தனி டிவைன் இங்கே பண்ணுறாங்க. திரும்ப என்ன கிடைக்குது? இங்கிருந்து இது எதுவுமே மாறல. இங்கிருந்து கனெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க. அது இங்கே வரும்போது இந்த மாதிரி கனெக்ஷன் எடுப்பாங்க. இங்கிருந்து எடுத்துட்டு திரும்ப இது என்னது? திரும்ப பார்த்தீங்கன்னா இது வந்து x1. இது வந்து x1ங்கிறது x1 தான் இருக்கும். இங்க வர்றதை வந்து நான் ஆப்ரேட்டர் மாத்துறேன். ஏன்னா காம்ப்ளிமெண்ட் வேணும், x2 காம்ப்ளிமெண்ட் வேணும். அப்போ இங்க வந்து காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்றேன். இந்த ட்ரையாங்கிள் போட்டு இந்த சர்க்கிள் போட்டு ஏரோ மார்க் ட்ரா பண்றேன். சரிங்களா? அப்போ ஏரோ மார்க் ட்ரா பண்ணும்போது இது என்னாச்சு? இது வந்து x2 டேஷ் ஆயிடுச்சு. x2 டேஷ் ஆயிடுச்சு. சர்க்கிள் வரக்கூடாது. x2 டேஷ் ஆயிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் வேணும், என்ன வேணும் எனக்கு? எனக்கு வேணுங்கிறது என்னன்னு? x1 ஸ்டார் x2 டேஷ். ஸ்டார்னா அண்ட் ஆப்ரேட்டடு, அண்டு கேட்டோடது. அப்போ அண்டு கேட்டோடது இந்த ட்ராப். அண்டு கேட்டோடனா இந்த ட்ரா தான் வரும். ஆல்ரெடி மேலே போட்டோம்ல, அந்த டயக்ராமோட கேட்டோட தான் வரும். அப்போ அதை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணிட்டீங்க. அப்போ இதுலேருந்து என்ன வரும்? வெளியே வரும். இது வெளியே வந்து என்ன கிடைக்கும்? x1 ஸ்டார் x2 டேஷ். ஏன்னா இங்கே x1 இருக்குது, இங்கே x2 டேஷ் இருக்குது. சரிங்களா? அப்போ இது ரெண்டையும் மெர்ஜ் ஆகி வர்றது என்ன? இது ரெண்டையும் மெர்ஜ் ஆகி வர்றதுக்கு பேர் ஆர் வருது. பார்த்தீங்களா? ரெண்டுக்கும் சேர்த்து ப்ளஸ் வருதுல்ல. அப்போ ப்ளஸோட டயக்ராம் தெரியும். அப்போ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணுமா? அப்போ மெர்ஜ் பண்ணுங்க. சரி, ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து ஆர் கேட்டோட. அப்போ இதுலேருந்து வெளியே வரும். கரெக்டுங்களா? இதுலேருந்து வெளியே இப்படி கூட விட்டா கூட போது, அவங்க போட்ட மாதிரி போட தேவையில்ல. அப்போ x1 டேஷ் ஸ்டார் x2 ப்ளஸ் x1 ஸ்டார் x2 டேஷ். ஸோ அவன் என்ன ஆப்ரேட்டர் கொடுக்குறான்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிச்சு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இங்கே பெருசாக இல்லை, எக்ஸ்க்ளூசிவ் ஆறு. அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆருக்கு என்னென்ன டயக்ராம் வேணுங்கிறத அங்கே டயக்ராம் இருக்குது, அது நான் திரும்ப போட்டு காட்டிக்கிறேன். இது எப்படி வந்து இந்த டயக்ராம் வந்தது அப்படிங்கிறத போட்டு காட்டுறோம். மேபி இந்த டயக்ராம் மாதிரி கேட்குறது வந்து மேபி 5 மார்க் கேட்கலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியாமா?